வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன்ஃபர்மேஷன் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மகாக்னசி சப்ஜெக்ட். அதில் மொத்தம் 2 யூனிட் கொடுத்துருக்குறாங்க ஆஸ் பர் சிலபஸ் படி. ஸோ அந்த யூனிட்டில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நேற்று நம்ம ஒரு வீடியோவில் ஃபாரன்சிக் ஃபார்மசியை பற்றி பார்த்துருந்தோம். அதில் மொத்தம் 6 சாப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் பார்த்துருந்தோம். இப்போது இன்றைக்கி ஃபார்மகாக்னசியில் என்னென்ன கண்டென்ட்லாம் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரெகுலேஷன் படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். டைட்டில் கொடுக்கல, டைரெக்டாகவே அல்ஃபபெட்டிக்கல், மார்ஃபாலஜிக்கல், டாக்ஸானமிக்கல், கெமிக்கல் அண்ட் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ரெஃபரன்ஸ் நார்மலாக நம்ம யூஜி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ வினோத் ரங்காரி, கொக்கேட் அந்த ஆத்தர்ஸ் அவங்களுடைய புக்ஸ்லேயே படிச்சுக்கலாம். அடுத்து அடல்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆரிஜின், அது மட்டும் இல்லாமல் எவாலுவேஷன் டெஸ்ட் பை யூஸிங் ஆர்கனோலெப்டிக், மைக்ரோஸ்கோபிக், ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் எவாலுவேஷன் மெத்தட்ஸ் அதை வச்சு கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, இது கல்டிவேஷன் கலெக்ஷன் சாப்டர் அப்படி டாபிக். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதில் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸு, க்ரோத் அண்ட் தேர் மெயின்டெனன்ஸு, அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பிரீஃப் ஸ்டடி ஆஃப் பேசிக் மெட்டபாலிக் பேத்வேஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் த்ரூ பேத்வேஸ். பேசிக் மெட்டபாலிக் பேத்வேஸ், சிக்கிமிக் ஆசிட் பேத்வேயும், சிக்கிமிக் ஆசிட் பேத்வே, அசிட்டேட்டு மெவலனேட் பேத்வே கொடுத்துக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிஃபார்மசி சிலபஸில் செமஸ்டர் 4 செமஸ்டர் 5 டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம். அடுத்து அதே செமஸ்டர் 5 பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் இன்ட்ரடக்ஷன், காம்போசிஷன், கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன், அப்புறமா ஜெனரல் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அனாலிசிஸ், பயாலஜிக்கல் சோர்சஸ், ஃபார்மகாலஜிக்கல் அண்ட் தெரப்பூட்டிக் யூசஸ், தென் கமர்ஷியல் அப்ளிகேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதில் பார்த்தோன்னா அல்கலைட்ஸில், இண்டோல் அல்கலைட்ஸில் வின்கா, ரவல்ஃபியா, ட்ரோபேன் அல்கலைட்ஸில் பெலடோனா, குயினோலின் அல்கலைட்ஸில் ஐசோகுயினோலினில் ஓபிஎம் கொடுத்துக்கிறாங்க. ஸ்டீராய்டல், அப்புறம் ஸ்டீராய்டல் ட்ரக்ஸு, கார்டியாக் கிளைகோசைட்ஸில் டெர்பனைட்ஸ், ட்ரைடெர்பனைட்ஸில் பார்த்தோன்னா லிக்கோரைஸு, டயோஸ்கோரியா, டிஜிட்டாலிஸ். இதில் டிஜிட்டாலிஸ் கார்டியாக் கிளைகோசைட்ஸு, டயோஸ்கோரியா சப்பானின் கிளைகோசைடு, லிக்கோரைஸ் சப்பானின் கிளைகோசைடு. வாலட்டைல் ஆயில்ஸில் பார்த்தோன்னா மென்தா, க்ளவு, சினமன், ஃபெனல் கொடுத்துக்கிறாங்க. கொரியாண்டர் ஆல்சோ. டர்னின்ஸில் பிளாக் கேட்டச்சு, பேல் கேட்டச்சு. ரெசின்ஸ், பென்சாயின், ஜிஞ்சர், அசஃபோட்டா, கொலஃபோனி. கிளைகோசைட்ஸ், சென்னா அண்ட் ஆலோஸ், போத் ஆர் ஆந்த்ராகுயினோன் கிளைகோசைட்ஸ். இந்த டாபிக்ஸ் செமஸ்டர் 5 எடுத்த டாபிக்ஸு. அடுத்து ஐசோலேஷன், ஐடென்டிஃபிகேஷன், அனாலிசிஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் ஃபைட்டோகான்ஸ்டன்ட்ஸ். இதில் மொத்தம் ஒரு 4 கேட்டகரி இருக்குது. அதாவது டெர்பினாய்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மென்தால், க்ளவ், ஆர்டிமிசின் ஃப்ரம் ஆர்டிமிஸ்டியா. அடுத்து கிளைகோசைட்ஸில் கிளிசரட்டினிக் ஆசிட் அண்ட் ரூட்டின். அடுத்து அல்கலைட்ஸில் அட்ரோபின், குயினைன், ரிசர்பைன் அண்ட் கெஃபின். ரெசின்ஸில் பார்த்தோன்னா போடோஃபைலோடாக்சின் அண்ட் குர்குமின். இதுவும் சேம் சப்ஜெக்ட்லேருந்து எடுத்த டாபிக் தான். அடுத்து மாடர்ன் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன். இதில் பார்த்தோன்னா என்னெல்லாம் படிக்கொண்டிருக்கோம்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடோக்ரோமடோகிராஃபி, கவுண்டர் கரண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், மைக்ரோவேவ் அசிஸ்டட் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் லைக் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அண்ட் குரோமடோகிராஃபி அண்ட் எலக்ட்ரோஃபோரசிஸ், ஐசோலேஷன், பியூரிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டர்ஸ். அதாவது ஃபார்மகாக்னசி பைட்டோகெமிஸ்ட்ரி 2ல் யூனிட் 5 அப்படியே கொடுத்துருக்குறாங்க, யூனிட் 3யும் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 இருக்கு இல்லையா, அதிலிருந்து மெட்டபாலிக் பேத்வேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்மகாக்னசி பைட்டோகெமிஸ்ட்ரி 1 பிஃபார்ம் 4 செமஸ்டர் சிலபஸில் இருந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யூனிட் 3 இருக்கும்னு நினைக்கிறேன், அது கொடுத்துருக்குறாங்க. பிளான்ட் ஹார்மோன்ஸ், அடல்ட்ரேஷன், எவாலுவேஷன், கிளாசிஃபிகேஷன் எல்லாமே அப்படியே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சொல்லப்போனால் ஃபார்மகாக்னசியில் செமஸ்டர் 4 and 5 சிலபஸ் ஆல்மோஸ்ட் கவர் ஆகும். இப்போ கரண்ட்டில் பிஃபார்ம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான சிலபஸாக இருக்கும் இது. அடுத்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் இன்வால்வ் இன் ஹோமியோபதி சிஸ்டம் ஆஃப் மெடிசின். அதாவது நம்ம ஆயுஷ் படிச்சிருப்போம் இல்லையா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. அதில் ஹோமியோபதி பிரின்சிபல் மட்டும் கொடுத்துக்கிறாங்க இதில். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி சிலபஸ். அதாவது ஃபார்மகாக்னசி பிரான்ச்சில் இருந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக வேண்டி அவங்க ஃப்ரேம் பண்ண சிலபஸ் இதுதான்.
இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா ட்ரீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணலாம். க்ரூட் ட்ரக்ஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்து டாக்டர் எம்ஏ ஐயங்கார் புக்கு பார்க்கலாம். வேலிஸ் புக் ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அனட்டமிக்கல் ஸ்டடி, கிராஸ் அனட்டமிக்கல் செக்ஷன், அப்புறம் பவுடர் மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே டாக்டர் எம்ஏ ஐயங்கார் அப்புறம் வந்து வேலிஸ் அதில் வந்து நல்லா கிளியராக இருக்கும். டாக்டர் எம்ஏ ஐயங்கார் புக்கிலே வந்து 3 புக்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸ்டடி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸு, அனட்டமி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸு, அப்புறம் பவுடர் மைக்ரோஸ்கோபி ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ், இதெல்லாம் கிளியராக இருக்கும். அதே மாதிரி ஐசோலேஷன், ஐடென்டிஃபிகேஷன், அனலைசிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ட்ரீஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் ஓரளவுக்கு இருக்கும். டாக்டர் வினோத் ரங்காரி வால்யூம் 1 and 2 அதை எடுத்து படிக்கலாம். அடுத்து டாக்டர் கொக்கேட் அண்டு கோஹலைன்னு ஒரு புக் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ட்ரக்ஸு, அப்புறம் வந்து மெட்டபாலிக் பேத்வேஸு, அப்புறமா கிளாசிஃபிகேஷன், ட்ரக் எவாலுவேஷன், அடல்ட்ரேஷன், இந்த சாப்டர்ஸ்லாம் அதில் வந்து கவர் ஆகும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஃபார்மகாக்னிஸ்டிக்கலி இதுதான் நமக்கு வந்து கொடுத்த சிலபஸ், இதுதான் ரெஃபரன்ஸ் புக்ஸு. ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.